அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மேக்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். சரிங்களா? அதில் இன்னைக்கு தான் நம்ம கடைசி வீடியோ. இதோட இந்த சீரியஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? லாஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, அளவியல் 3Dயில் பிஒய்க்கு மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் சீரியஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த சீரியஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் சீரியஸ்க்கு நம்ம பேர் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, கனிவன் முல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஃப்ரீ யூடியூப் கிளாஸ் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த கிளாஸ் சீரியஸில் நம்ம எல்லா டாப்பிக்குமே நம்ம எப்படி நடத்தியிருப்போம் அப்படின்னா, பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம நடத்தியிருப்போம். சரிங்களா? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அடிப்படை கணக்குலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் எல்லாமே. ஓகேவா? மொத்தமாக எத்தனை டாபிக் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, 13 டாப்பிக்கு 54 கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். ஓகேவா? இந்த 13 டாபிக் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமா அப்படின்னா, கண்டிப்பாக இருந்தால் போதும். இந்த 13 டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் எழுத போனாலும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அது போக டெக்னிக்கல் எக்ஸாம் என்ன எழுத போனாலும், ஆப்டிடியூட்லேருந்து மொத்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதில் கண்டிப்பாக நீங்கள் 13+ ஈஸியாக போட்டுடலாம். இந்த 13 டாபிக் நீங்கள் நல்லா கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? இந்த 13 டாபிக் நம்ம எப்படி நடத்தியிருப்போம் அப்படின்னா, கான்செப்ட் தான் அதிகமாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து கம்மியாக தான் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா, எல்லா நேரமும் நமக்கு ஷார்ட்கட் வந்து கை கொடுக்காது. சரிங்களா? ஒரு சிலது மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளால் ஷார்ட்கட்டே நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இதே இது நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த சமயம் எப்படி நீங்கள் மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு தான் கான்செப்ட் தெரியுமே அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டு எல்லா நேரமும் நம்ம கை கொடுக்காது. இதுதான் நமக்கு கை கொடுக்கும். கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு டாப்பிக்கா, அந்த டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அது ரிலேட்டடான என்னென்ன சம் இருக்குது, அதை நம்ம நல்லா சால்வ் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஷார்ட்கட் அப்படின்னா ஏதாச்சும் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் ஒரு சில இது நமக்கு மாற்றி கொடுத்தாலும் அதில் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம இதில் கான்செப்டும் நடத்தியிருப்போம், ஷார்ட்கட்டும் நடத்தியிருப்போம். ஷார்ட்கட் வந்து எப்படி நடத்திருப்போம் அப்படின்னா, இந்த சம்மா இதை நம்ம எப்படி மாற்றி கேட்டாலும் இந்த ஷார்ட்கட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணியிருப்போம். மற்ற எல்லாமே கான்செப்ட் வைஸ் தான். கான்செப்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுன்னா என்ன சம்மு கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துருந்தீங்க, நல்லா கேன்சல் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குவேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸ் சீரியஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம நடத்தியிருப்போம். மொத்தமாக 13 டாப்பிக்கு 54 கிளாஸில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த 13 டாபிக் என்னென்ன டாபிக் அப்படின்னா, சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷனு, மீச்சிமா மீப்போவா, எல்சிஎம் ஹெச்எஃப், பர்சன்டேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், எண்ணியல், நிகழ்த்தகவு, புள்ளியல், மாறல் கணக்கு. மாறல் கணக்குனா டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அந்த மாதிரி. அடுத்த டைம் அண்ட் ஒர்க்கு, மென்சுரேஷன். இப்போ இந்த 13 டாப்பிக்கில் இந்த 3 டாபிக் வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். இந்த நிகழ்த்தகவுலேருந்து குரூப் 2, குரூப் 4ல் நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த டாபிக்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ சுருக்கையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கிளாஸில் கவர் பண்ணியிருப்போம்னா 9 கிளாஸில். மீச்சிமா மீப்பாவும் 9 கிளாஸ். அதாவது இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை பற்றி இன்ட்ரோ கணக்காக இருக்கும். சுருக்கவா, அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது இருக்கும். அது போக சுருக்குக டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, அது ரிலேட்டான சம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத எடுத்து போட்டு, அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப எல்லாமே சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். முக்கியமானதை மட்டும் எடுத்து போட்டு அதை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? எல்லா டாப்பிக்லையும் பிஒய்க்கு நம்ம பார்த்துருப்போம். அது போக அந்த டாபிக் ரிலேட்டடான சம்மு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே போட்டு பார்த்து தான் நம்ம அந்த கிளாஸ் சீரியஸ் வந்து நம்ம கொண்டு போயிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த கிளாஸ் சீரியஸ் நல்லா பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் வீக்காக இருக்கேன், மற்ற தமிழ் ஜிஎஸ்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா இந்த கிளாஸ் சீரியஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த கிளாஸ் சீரியஸ் நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இலவச கணித தேர்வு தொடர். அதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா கணிதவேல் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம். இதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்படியே பிளேலிஸ்ட் போட்டு நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இதில் வந்து காலையில் 10 மணிக்கு
ஷெடியூல் கணக்காக போட்டிருப்போம் சரிங்களா. அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. என்னன்னைக்கெலாம் எக்ஸாம் சொல்லியிருக்கோமோ அந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேவா. ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் யூடியூப் சேனலில் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை பொதுவாக மேக்ஸில் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எதில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கணிதவியல் டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரிலாம் நம்ம கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கணிதவியல் டெஸ்ட் சீரீஸில் நம்ம டீம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதனால் இதை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த இதில் நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறது இதுலேயும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போயிருப்போம் அப்படின்னா மொத்தமாக 14 டெஸ்ட்டு ஒரு 400 கொஸ்டின் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். இந்த 14 டெஸ்ட்டில் ஒரு 10 டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த நம்ம அங்கே காமிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 டாபிக், அதை இது பண்ணி 10 டெஸ்ட்டாக நம்ம வச்சுருப்போம். இடையில ஒரு 2 ரிவிஷன் வச்சுருப்போம் சரிங்களா. இந்த டெஸ்ட்டு எல்லாமே 25 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். இந்த 12 டெஸ்ட்டும் அதில் 15 வந்து ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருப்போம். ஒரு 10 கொஸ்டின் வந்து ரீசனிங்லேருந்து நம்ம கேட்டிருப்போம் ஓகேவா. இது மாதிரி தான் இருக்கும். அது போக ஒரு பிவைக்யூ, அதாவது ப்ரீவியஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் அது எல்லாத்துலேயுமே இருந்து இதில் மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் நம்ம கேட்டிருப்போம். 35 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருப்போம். ஒரு 15 கொஸ்டின் வந்து ரீசனிங்லேருந்து கேட்டிருப்போம் சரிங்களா. பிஒய்க்கும் அதே மாதிரி தான், ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா 50 கொஸ்டின், அதில் 35 வந்து ஆப்டிடியூடு, 15 வந்து ரீசனிங் சரிங்களா. இந்த டெஸ்ட்டு எழுதி பார்த்தாலே நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 இதில் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணியிருந்தோம் ஓகேவா. அது போக வேறு என்ன இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில் மேக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 4க்கு சேயோன் வைகரை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு 50 நாளைக்கு சரிங்களா 15 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஓகே. சேயோன் வைகரை பிஒய்க்கும் மொத்தமாக ஒரு 50 நாள், ஒவ்வொரு நாளும் 15 கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்கில் இருந்தோம், எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். எடுத்து டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். மொத்தமாக அதில் ஒரு எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 250 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஓகே. இதுவும் இதில் இருந்தும் நமக்கு அந்த குரூப் 4ல நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருந்தாங்க அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஓகே. ஸோ இதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம எப்படி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது லைட்டாக பார்த்துடலாம். அது பார்த்ததுக்கப்புறம் அளவியல் 3D வந்து நம்ம போகலாம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பிளேலிஸ்ட்டில் அந்த 13 டாப்பிக்கும் செப்பரேட்டாக வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சுருக்குகளை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் எஸ்சிஎஃப் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருப்போம். அந்த கணிதவியல் டெஸ்ட் சீரியஸ் அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. இதில் வந்து அந்த காலைல 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் இருக்கும். அது போக டிஸ்கஷன் வீடியோவும் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். அது போக அந்த சேயோன் வைகரை சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். புக்கில் இல்லாத கான்செப்ட் மேக்ஸிமம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா போன எக்ஸாமுக்கு வந்து ஒரு மேக்ஸுக்கு ஒரு பெய்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. வல்லம் தந்த வல்லவன் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இருக்காது, ஆனால் டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேபி கொஸ்டின் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை ஓட விட்டு கரெக்டாக கொஸ்டினில் பாஸ் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி பாஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இதில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் மட்டும் என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, 6160 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட கூரையில் விழும் மழைநீர்
பரப்புன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ அது போக கூரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் இது வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எல் இன்ட்டு பி, ஓகே, லென்த் இன்ட்டு பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6160, ஓகே. இந்த இப்படி விழுறத நான் எதில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உருளை வடிவ தொட்டியில் வந்து அப்படி கொண்டு போகிறாங்க, ஓகே. உருளை வடிவ தொட்டியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர் விட்டமும் 10 மீட்டர் உயரமும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் விழுறத நம்ம எதுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா உருளை வடிவ தொட்டிக்கு கொண்டு போகிறோம். உருளை வடிவ தொட்டியில் விட்டம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கரெக்டாக, ஆரம் கொடுக்கல, விட்டம் வந்து 14, டி வந்து 14, உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. 14 மீட்டர் 10 மீட்டர் ரெண்டுமே மீட்ரு. பரப்பு வந்து 6160, அதுவும் நமக்கு மீட்டர் ஸ்கொயரில் தான் கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனில் கூரையில் விழும் மழை நீரின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ எல் இருக்கு, பி இருக்கு, ஹச் இருக்கு, ஓகே. அப்போ இந்த ஷேப் வந்து என்ன ஷேப் அப்படின்னா கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தில் விழுற மழை நீரை நம்ம எதில் சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உருளை வடிவ சிலிண்டருக்கு நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றை இன்னொன்னா மாற்றுறோம் அப்படின்னா என்ன ஈக்குவல் அப்படின்னா கன அளவு வந்து நமக்கு ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். கனசெவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு, ஓகே. ஆல்ரெடி தனியாக இதுக்குன்னே ஒரு கிளாஸ் நடத்திருப்போம், ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி. அது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன், அது வந்து நிறையா கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ கனசெவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், உருளையோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயரு, இங்கே ஹச் 1ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா 2 ஹச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால் லைட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கிறேன். எல் இன்ட்டு பி பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6160 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆறு இருக்க இடத்துல என்ன போடணும்னா 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹச் இருக்க இடத்துல 10ன்னு போடணும், சரிங்களா. ஸோ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு ஹச் தான் தேவையா, மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிரும். ஹச் ஈக்குவல் டு 22 இன்ட்டு 7 இன்ட்டு 10/6160ன்னு வரும், சரிங்களா. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 11 22, இங்கே 308ன்னு வரும், சரிங்களா. ஒரு 11 இங்கே 11 22, மிச்சம் 1 8 8 1 இங்கே 4, சரிங்களா. அப்போ ஹச் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1/4 மீட்டர்னு வரும், அதாவது 0.25 மீட்டர்னு வரும், ஓகேவா. இப்போ நமக்கு அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். 0.25 இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் இருக்காது, கரெக்டாக. 1 இருக்கு, ஆனால் அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டரில் இருக்குது, சரிங்களா. நமக்கு மீட்டரில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்ரு. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது 0.25 மீட்டர். அப்போ 0.25 இன்ட்டு 100, அப்போ ஆன்சர் வந்து 25 சென்டிமீட்டர்னு இருக்கும். அது இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 வேலை, ஃபஸ்ட்டு இதை வேலை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும். கொஞ்சம் பார்த்து போடுங்க. டக்குன்னு 0.25 வந்தோடனே நம்ம இங்கே தான் கை போகும். 0.25 இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த மெஷர்மெண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கடைசியாக வந்திருக்கிற ஆன்சரும் மீட்டரில் தான் வந்திருக்கும், ஓகே. ஆனால் இங்கே வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கு நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியும், ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏமாற்றி விட்டுருவாங்க, ஓகே. இதெல்லாம் நம்ம வெளியில் வந்து ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த தப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2வது கொஸ்டின். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 3இல் 1 பங்கு. ஆரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உயரம் எப்படி இருக்கோ அதில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர் ஈக்குவல் டு h/3, ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன. உருளையின் மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 2πr h + rன்னு வரும். இப்போ அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 2π r இருக்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னா h/3 இன்ட்டு h + r இருக்கிற இடத்துல h/3. அப்போ என்ன வரும் அப்படின்னா
2 பை h பை 3 இன்ட்டு இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டா என்ன வரும் 3h 3h ப்ளஸ் h 4h பை 3 சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 2 4s are 8 பை h ஸ்கொயர் பை 3 3s are 9 வரும் சரிங்களா. 8 பை h ஸ்கொயர் பை 9. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நமக்கு புக் பேக்கில் ஒன் வேர்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 10% அதிகரிக்கும் போது அதன் கன அளவு எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லு பிஇ ஹச் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு 10% அதிகரிக்கிறாங்க. அப்போ வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாலே 2% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு அப்ளை பண்ணுவோம். இங்கே ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதே இதையும் திருப்பி இந்த ஃபார்முலா கம்பைன் பண்ணி பார்ப்போம். அதிகரிச்சா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், குறைஞ்சி அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். நமக்கு எல்லாமே அதிகரிக்க தான் செய்கிறாங்க. அப்போ 10 ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 இன்ட்டு 10 பை 100 சரிங்களா. இங்கே ஒரு 20 ப்ளஸ் இங்கே ஒரு 0 0 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போ 21%. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 21 ப்ளஸ் 10 ப்ளஸ் 21 இன்ட்டு 10 பை 100. எக்ஸ் இருக்க இடத்துல 21 போட போகிறேன், ஒய் இருக்க இடத்துல 10 போட போகிறோம். அவ்வளோதான் ஓகேவா இந்த ஃபார்முலாவில். ஸோ 31 ப்ளஸ் ஒரு 0 இங்கே வந்து 2.1 வரும். அப்போ ஆன்சர் வந்து 33.1. மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்னா வால்யூம் வந்து 33.1 வரும். 3% கொடுத்தாலே முதல் ரெண்டுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஆன்சர் வரும். அதையும் இதையும் திருப்பி கம்பைன் பண்ணி போட்டு விடுங்க சரிங்களா. அடுத்து ஒரு உருளையின் கன அளவு 448 பை, அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வளைபரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா வந்து 2 பை ஆர்ஹெச் ஓகே. ஸோ இதில் என் கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உயரம் மட்டும்தான் இருக்குது, ஆர் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. உருளையின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 448 பை ஓகே. அப்போ பை கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448 பை ஹச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. 4 7 7 இங்கே 6 எல்லாம் 42 மிச்சம் ஒரு 2 28 4 எல்லாம் 28ன்னு வரும். அப்போ ஆர் வந்து எவ்வளோ வரும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 8 8 64 ஓகே. ஸோ இதை தூக்கி திருப்பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 பையை நமக்கு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. 6 இருக்க இடத்துல 8, ஹச் இருக்க இடத்துல 7, 8 7 56 56 இன்ட்டு 2 எவ்வளோ வரும் அப்படின்னா 112 பையன்னு வரும் ஓகே. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது ஓகே. 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது வந்து நமக்கு 3D ஷேப்பு ஓகே. இப்போ நான் ஒரு 2D ஷேப் எடுத்துக்கிறேன், அதில் இமேஜின் பண்ணி பார்ப்போம். இப்போ சதுரம் எடுத்துக்கிறேன் சரிங்களா, அது போக ஒரு வட்டம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நமக்கு 2D ஷேப்பு. இதை அப்படியே 3Dக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது கனசதுரம், இது வந்து கோலம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சதுரத்துலேருந்து நான் ஒரு மிகப்பெரிய வட்டத்தை நான் வெட்டி எடுக்க போகிறேன். அந்த வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே டச் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வட்டமாக இருக்கும். இதைத்தான் நான் வெட்டி எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சதுரத்தோட பக்க அளவு கரெக்டாக, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இதை அப்படியே நான் உள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிற்கும் கரெக்டாக. இதுவும் வந்து நமக்கு என்னது ஏன்னு தான் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா இந்த லைனை தான் நான் மூவ் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கேன் ஓகே. அப்போது சதுரத்தோட பக்கம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கோலத்துக்கு டயமீட்டருக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக. இப்போ இந்த படத்தை அப்படியே வெளியில் தூக்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா கோலத்தோட
விட்டம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சதுரத்தின் பக்க அளவு. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கோளத்தின் விட்டம். ஓகே, அப்போ சதுரத்தோட பக்கம் வந்து ஏ, கோளத்தோட விட்டம் டி. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா a/2. இது ஒரு ஃபார்முலா கணக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சதுரமும் கோளமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சதுரத்தோட பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து a/2. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள வெட்டி எடுக்கப்படும் கோளத்தின் கன அளவு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 6/2, ஆன்சரு 3ன்னு வரும். ஓகே, இப்போ கோளத்தோட கன அளவு ஃபார்முலா. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப்னு வரும். சரிங்களா, அப்போ 4/3 பைக்கு பதிலாக வேல்யூலாம் போட்டிருக்காங்களா? ஆமாம். சரிங்களா, 22/7, ஆறுக்கு பதிலாக 3, 3 × 3 × 3. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 3 9, 22 × 9 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 9 18, மிச்சம் 1, 9 18 19. சரிங்களா, 198 × 4. ஸோ இதை பெருக்கிறதுக்கு முன்னாடி இதை 200ன்னு எடுத்துக்கணும். 200 × 4 அப்படின்னா 800, ஈர்னாங்க 8, 8 மைனஸ் பண்ணி விட்டுரும். அப்போ 792. ஓகே, 792/7 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 3, 113 புள்ளி அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது நிறைய யாராவது கேட்டிருக்காங்க. இதை ஃபார்முலா கணக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஸோ இதுவும் அதே மாதிரி ஒன்றுலேருந்து இன்னொன்று எடுக்க போகிறோம். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையில் இருந்து உருளையை பற்றி, சிலிண்டரை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா, அதிகபட்ச கன அளவு கொண்ட கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ள வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ஒரு பால் போடுறேன். இப்போ இந்த ஷேப்பில் போட்டேன் அப்படின்னா இது உள்ள போயிருமா? உள்ளே போயிடும். ஏன்னா இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, தாராளமாக உள்ளே போயிடும். சரிங்களா, கொஞ்சம் பெருசாகிட்டே போகிறேன். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் பால் இதுக்குள்ளே எப்படி போகும் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூ தான் பொறுத்து இருக்கும். சரிங்களா, அந்த முகப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து தான் இருக்கும். இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ்க்கு நான் ஒரு பாலை உள்ளே போடலாம். இந்த மாதிரி ஒரு பாலை வந்து நான் உள்ளே போட்டு விட்டுடலாம், கொஞ்சம் அமுக்கி உள்ளே வச்சு விட்டுடலாம். கரெக்டாக, அப்போ இதைத்தான் பொறுத்து இருக்கு. கரெக்டாக, இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரு உள்ள பால் போட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ உருளையோட ஆரமும் அல்லது உருளையோட விட்டமும் கோளத்தோட விட்டமும் இங்கே சமம். சரிங்களா, ஏன்னா இந்த ஃபேஸை பொறுத்து தான் இந்த பால் உள்ளே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி போக முடியும். மிக பெரிய பாலை போடும் போது இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னா உருளையின் ஆரம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கோளத்தோட ஆரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, உருளையின் ஆரம் ஈக்குவல் டு கோளத்தின் ஆரம், போனதுல சதுரத்தின் பக்களவு ஈக்குவல் டு கோளத்தின் விட்டம். ஓகே, இது ரெண்டு ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உருளையோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோளத்தோட ஆரம் வந்து r = 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும்? 4/3 பை r³ வரும். கரெக்டா, அப்போ 4/3 பை r இருக்கிறதுல 1/3. ஆன்சர் வந்து 4/3 பை. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து அரைக்கோளத்தின் வலைபரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு? சும்மா ஃபார்முலா லேட்டாக தான் கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்? மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3πr², வலைபரப்புன்னு கேட்டாங்கன்னா 2πr². அப்போ 2πன்னு வரும்.
டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே நம்ம நடத்திருப்போம். சரிங்களா? இது வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த உருளை கூம்பு நடத்தும் போதே இந்த சம் அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது 10th புக்கில் உள்ள சம் தான். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம எதாவது கேட்டுருக்காங்க. இது ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைபரப்பில் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? இப்போதான் பார்த்தோம். 3πr² வரும். கரெக்டாக? இதுதான் மொத்த பரப்பு ஃபார்முலா. இப்போ வலைபரப்பில் எத்தனை மடங்கால மல்டிப்ளை பண்ணும் போது வலைபரப்பு ஃபார்முலா வந்து 2πr². கரெக்டாக? இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அதுதான் கேட்குறாங்க. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் வலைபரப்பின் எத்தனை மடங்கு, வலைபரப்பை எதால மல்டிப்ளை பண்ணால் மொத்த பரப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த πr² இருக்குது. கரெக்டாக? எது மட்டும் எக்ஸஸாக இருக்குது? இந்த 2 மட்டும் எனக்கு எக்ஸஸாக இருக்குது. அப்போ அந்த 2 நான் எடுத்து விடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ இங்கே நான் டிவைடில் போட்டு விட்றேன். இது எனக்கு பேருமா? இன்னும் எக்ஸஸாக எனக்கு என்ன தேவை? 3 வேணும். கரெக்டாக? அப்போ மேலே 3 போட்டு விட்றேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுவும் நம்ம கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி 3πr² வந்துருச்சா? அப்போ எத்தனை மடங்கால பெருக்கணும் அப்படின்னா 3/2. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபார்முலா தான், ஆனால் நமக்கு லைட்டாக ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இது கொஞ்சம் நல்லா புரியணும். நமக்கு புரிஞ்சால் தான் இது சால்வ் பண்ண முடியும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? 1/3πr²h. அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 110/88. உயரம் வந்து 24. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆரம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 1/3 × 22/7 × r² h இருக்கிறதுல 24. நமக்கு r² தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 1 இங்கே 8. இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ r² = 110/88 கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். அடி கொடுங்களேன். அடி கொடுத்தா 4/8 இங்கே 4/8 மிச்சம் 3. 3/8 24 மிச்சம் 6. 8/8 64 மிச்சம் 4. 6/8 48. 6/8 48. அடுத்து 11/2 22 இங்கே 6 9 3. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 11/6 66 மிச்சம் 3. ஓகே. அப்போ r² வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 63 × 7ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? நமக்கு 6 தான் தேவை. இப்போ இதை நான் எப்படி பிரித்து எழுதிக்கிறேன் அப்படின்னா 9 × 7 × 7. 63 வந்து 9 7 63 எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. இந்த 2 7லேருந்து ஒரு 7 நமக்கு வெளியில் வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 21. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்து உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அதன் உயரத்தை காணுங்க. ஒன்றை இன்னொன்னா நம்ம மாத்துறோம். அப்போ நம்ம லாஜிக் என்ன? கனசதுரத்தின் கன அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கன செவ்வகத்தின் கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்? a³ = L × b × h. இதுக்கப்புறம் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுதான் லாஜிக். அடுத்து 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2. 2 உருளை இருக்குது. அப்போ அது r1 r2 3:2. மேலும் உயரங்களின் விகிதம் h1 h2
5:3 அப்படின்னா என்ன கேட்குறாங்க, அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில 2 உருளையோட வலைபரப்புகளின் விகிதம். வலைபரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும், 2πr1h1 2π r2h2. வேற ஒன்றும் இல்லை, உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா 2 உருளை இருக்கிறதுனால r1h1 எடுத்துக்கிறேன், r2h2 எடுத்துக்கிறேன். இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிரும், இதுவும் நம்ம கேன்சல் ஆயிருச்சுங்களா. அப்போ r1h1 பெருக்கணும், r2h2 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 3 5 15 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 5:2. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. சரிங்களா, ஒரு அரைக்கோளம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா. ஸோ இதோட அடிப்பரப்பு, அப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேங்காய் மூடியோட அடிப்பரப்பு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். கரெக்டாக. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டத்தோட பரப்பு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1386. வட்டத்தோட பரப்பு ஃபார்ம்னா என்ன, πr² = 1386 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்ன, மொத்த புறப்பரப்பு அல்லது மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 3πr² வரும். சரிங்களா. அப்போ 3 × 1386 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இந்த சம்மில் பாருங்களேன், மீட்டர் ஸ்கொயரு மீட்டர் கியூப்னு இருக்குங்களா. ஸோ 2 மீட்டர் கியூப் மீட்டர்னு இருக்கு. அப்போ இது வராது, இது 2 தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 18 வரும். கடைசி டிஜிட் எதில் முடியுது, 8ல் முடியுது. கரெக்டாக. அப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஒரு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குவோம். ஏன் இதை 2 ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து கன அளவு, இது வந்து ஆர்டினரி மெஷர்மெண்ட். நமக்கு பரப்புன்னு கொடுத்தாலே மீட்டர் ஸ்கொயர்னு தான் வரணும். என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணணும். சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ மீட்டர் ஸ்கொயர் எனக்கு வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஆப்ஷன் தான் வரும். கடைசி தப்பில் எனக்கு 8ன்னு வருது. அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11352. சரிங்களா. ஸோ இங்கே பவரில் இருக்கு, பவரில் வராது, கீழே வரும். அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் உள்ளாரம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இது வேற ஒன்றும் இல்லை, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4/3π R³ - small r³ = 11352/7ன்னு வரும். சரிங்களா. ஸோ அது போக கேபிட்டல் ஆர் வந்து 8, நம்ம ஸ்மால் ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்கணும். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 4/3 × 22/7 × 6 கியூப் பண்ணால் 8 கியூப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 512 -r³ = 11352/7. நமக்கு இதுதான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 512 -r³ = 11352/7. 4/3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3/4 × 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். 4 4 4, இங்கே 4 8, மிச்சம் ஒரு 3, 8 4 32, மிச்சம் 1, 3 4 12, மிச்சம் 3 8. சரிங்களா. அடுத்து 11 2 22, இங்கே 1 4 1, மிச்சம் ஒரு 1, 9ன்னு வரும். சரிங்களா. அடுத்து 4 3 3, இங்கே 4 11 11, இங்கே 1, மிச்சம் ஒரு 3, 2, மிச்சம் ஒரு 9. ஓகே. அப்போ 512 -r³ = 129 3 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 100 3 300. 29 × 3 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 87ன்னு வரும். அப்போ 387ன்னு வரும். சரிங்களா. மைனஸ் அந்த பக்கம் போகட்டும், இது இந்த பக்கம் வரட்டும். அப்போ 512 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா r³. அப்போ r³ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 125, அதாவது 5³ வரும். சரிங்களா. அப்போ r வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு 5ன்னு வரும்.
இப்போ வெளியாரம் வந்து எவ்வளோ, சரி உள்ளாரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 5. இதில் வேற கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தடிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே, தடிமன் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து R மைனஸ் ஆர். இப்போ 8 மைனஸ் 5 ஆன்சரு 3ன்னு வரும். ஓகே, அடுத்து ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? மீட்டரில் கொடுத்துருக்காங்க, லிட்டரில் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 3 மெஷர்மெண்ட் இருந்தாலே கியூப் ஆகிடு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூம் ஃபார்ம் என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 4 2 8, 8 3 24 மீட்டர் கியூப்னு வரும் நமக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் லிட்டரில் கேட்குறாங்க. அப்போ லிட்டருக்கும் மீட்டர் கியூபுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகே, நம்மகிட்ட எத்தனை மீட்டர் கியூப் இருக்கு? 24 மீட்டர் கியூப் இருக்கு. அப்போ 24 ஒரு 3 0, 24,000 லிட்டர்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10th புக்கில் உள்ளது தான் ரிப்பீட்டடாக நம்ம கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 7 மீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோள ஷேப்பில் ஒன்று இருக்குது, அது வந்து 7. இப்போ இதுக்குள்ள காற்று உந்தப்படும் போது கொஞ்சம் பெருசாக மாறும் பார்த்தீங்களா? அப்போ 14ன்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டோட கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு R1 ஈஸ்ட் R2 கண்டுபிடிப்போம். இது கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸ்ட். ஃபஸ்ட்டு உள்ளது எவ்வளோ இருக்கு? 7 ஈஸ்ட்டு 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ஈஸ்ட்டு 2ன்னு வரும். இப்போ கன அளவு ஃபார்ம்லாம் கன அளவுகளின் விகிதம். கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? 4/3 பை R1 கியூப் ஈஸ்ட்டு 4/3 பை R2 கியூப். சரிங்களா? இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ R1 இருக்கிற இடத்துல 1 கியூப் ஈஸ்ட்டு R2 இருக்கிற இடத்துல 2 கியூப். இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1:8ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2. அதன் கன அளவு 35,840 எனில் உயரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா L/B/H வந்து 7:5:2. இப்போ L வந்து என்ன வரும்? விகிதத்தை எடுத்து விடணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ஃபபெட்டை சேர்த்து விடும், அவ்வளோதான். ஓகே, L வந்து 7x, B வந்து 5x, H வந்து 2x. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதான் கன அளவு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35,840. இப்போ அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ 7x இன்ட்டு 5x இன்ட்டு 2x ஈக்குவல் டு 35,840. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸு கியூபு. நம்பர் எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிருங்க. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும். 7 இன்ட்டு 5 இன்ட்டு 2, I 2 10, ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். 4 7 7, I 7 35, 512. இது இப்போ தான் பார்த்தோம். 512 அப்படிங்கிறது எதோட கியூப் அப்படின்னா 8 கியூப். கரெக்டாக? இப்போ எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 8ன்னு வரும். எக்ஸை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். உயரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உயரம் வந்து என்னது? 2x. அப்போ 2 இன்ட்டு 8 ஆன்சரு 16ன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. இதே மாடலில் பார்த்துருப்போம். கன அளவு, உயரம் கொடுத்துட்டு ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிப்பாங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்து இதில் பாருங்களேன். 12 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு
8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது வந்து என்ன மாடல் அப்படின்னா, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பை நம்ம மாற்றுறோம். கரெக்டாக எதுவாக மாற்றுறோம் அப்படின்னா, கோலத்தை வந்து உருளையாக மாற்றுறோம். அப்போ கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? கோலத்தோட கன அளவு ஃபார்முலா 4/3 பை r3. உருளையோட கன அளவு ஃபார்முலா பை r1² ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஆர் எடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுரும் அவசரத்தில். ரெண்டுமே வேற வேற ஆர். ஓகே, இப்போ எது கேன்சல் ஆகும்னா இதுவும் நமக்கு கேன்சல் ஆகும். கோலத்தோட ஆரம் வந்து 12. அப்போ 4/3 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு உருளையின் கன அளவு வந்து r². 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள உருளையாக 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹச் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 இங்கே 4 3 12. 4 4 4 ஈர்னாங்க 8. 4 4 4 ஈர்னாங்க 8. 2 4 3 12 3 36ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாடல் சம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்றை இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்து ஒரு பாத்திரத்தின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அப்பாத்திரத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15, பி வந்து 8. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹச் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அப்போ எல் பி ஹச் இருந்துச்சுன்னா கனசெவ்வகத்தோட கன அளவு கொடுத்துருக்காங்க. கனசெவ்வகத்தின் கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1440. ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1440. சரிங்களா? நம்ம ஹச் தான் வேணும், அது எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிருங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு 1440 பை 15 இன்ட்டு 8 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 5 15, இங்கே 2 5 10 மிச்சம் 4, 8 5 40 மிச்சம் 4 8, 1 இங்கே 9 3 27 மிச்சம் 1 6 3 10, 1 இங்கே 12. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு திண்ம அலைக்கோளத்தின் அடிப்பரப்பு. இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாடலில் ஒரு சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனால என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தோட பரப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்த சம்மு தான், லைட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து 4√3 சென்டிமீட்டர் மூலைவிட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கொடுத்துருக்கிறது வந்து கனசதுரத்தோட மூளை விட்டம் கொடுத்துட்டு கனசதுரத்தோட கன அளவு கேட்குறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மூளை விட்டம் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கனசதுரத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா வந்து √3a. ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ √3a இதுதான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4√3ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 4ன்னு வரும். இப்போ என்ன கேட்குறாங்க? கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? ஏ கியூப்னு வரும். கரெக்டாக? அப்போ ஏ இருக்கிற இடத்துல 4, அப்போ 4 கியூப் போட்டால் ஆன்சர் வந்து 64. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது, ஆனால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் லாஜிக். ஓகே, அடுத்து ஒரு கனசெவ்வக வடிவ மீன் தொட்டியின் வெளி அளவுகள் முறையே 80, 30, 40 சென்டிமீட்டர். தொட்டியின் அடிப்பக்கம் 2 பக்கவாட்டு முகங்கள் மற்றும் ஒரு பின்பக்க முகம் ஆகியன வண்ணத்தாள்கள் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாளின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு மொத்த பரப்புன்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச்எல் இந்த இது போட்டுடலாம். இதே இது பக்க பரப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு 2ஹெச் எல் ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா போட்டலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கோங்க. அதில் அடிப்பக்கம் 2 பக்கவாட்டு முகங்கள் மற்றும் ஒரு பேக் சைடு. இங்கே வந்து நான் கலர் தாள் யூஸ் பண்ணணும்னா எத்தனை தாள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில்
இது வந்து நமக்கு எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா இது 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 இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டாப் அண்டு பாட்டம், மேல் மற்றும் கீழ்பரப்பு. சரிங்களா? பிஹெச் அப்படிங்கிறது சைடு வியூ ஒரு ஃபிஷ் டேங்கில். அப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, டாப்பு பாட்டம் முடிஞ்சிச்சு, சைடு வியூ முடிஞ்சிச்சு, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே. கன செவ்வகம் அப்படிங்கிறது மொத்தமாக 6 செவ்வகம் சேர்ந்தது, எல்லாமே 2 பேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டாப்பையும் பாட்டையும் எடுத்தாங்கன்னா எல்பின்னு நீங்கள் எடுக்கணும் ஏரியா. ஓகே. இதே இது சைடு 2 பக்கம் சைடு எடுத்தோம் அப்படின்னா பிஹெச்னு எடுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தீங்கன்னா ஹெச்எல். இப்போ நமக்கு எங்கெங்கே ஒட்டுறாங்கன்னு பார்க்கணும். பரப்பு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அடிப்பக்கம். அடிப்பக்கம் அப்படின்னா பாட்டம் எல்பி, அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2 பக்கவாட்டு முகங்கள் சைடு ஃபேஸ், அப்போ பிஹெச் 2 இது எடுக்கணும். அப்போ 2 பிஹெச். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பேக் சைடு அப்படின்னா ஹெச்எல். ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளது டாப்பு பாட்டமு, 2வது உள்ளது வந்து சைடு வியூவு, 3வது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. சரிங்களா? இதில் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுக்கணும். இப்போ இதில் பாருங்களேன் என்னென்ன கொடுக்குறாங்க, 80 30 40, இது எல்லு பிஇ ஹச். அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். எல் இன்ட்டு பி 3 8 24, 2 4, பிஹெச் 3 4 12, 12 24, ஹச்எல் 4 32. அப்போ மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வரும்னா 48 48 + 32 50 80 வரும். 80 ஒரு 2 0. அப்போ ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஒரு நல்ல சம், முக்கியமான சம். ஸோ இதெல்லாம் நமக்கு புக்கில் கிடையாது. இந்த மாதிரி பிஒய்க்கு பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்த சம் பாருங்கள். ஒரு உருளையின் உயரம் ஹச் வந்து 35 சென்டிமீட்டர். அடிப்பரப்பு, உருளையோட அடிப்பரப்பு வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னா வட்ட வடிவில் இருக்கும். அப்போ வட்டத்தோட பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. πr² வந்து 70 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி மீட்டருக்கு மாற்றிக்கிடுவோம். மாற்றினதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1/100ன்னு வரும். நமக்கு 35 சென்டிமீட்டர் கையில் இருக்குது. அப்போ 35/100 மீட்டர். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே நம்ம மீட்டருக்கு மாற்றிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன, உருளையின் கன அளவு = πr² ஹச். ஓகே. அந்த πr² தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 இன்ட்டு ஹச் வந்து எவ்வளோ இருக்குது 35/100ன்றது. ஒரு 0 நம்ம கேன்சல் ஆகிரும். 35 × 7 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 3 21, 5 35, 245/10. அப்போது 24.5 மீட்டர் கியூப்னு வரணும். 24/5 இந்த இருக்குது. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ மொத்தமாக ஒரு 24 கொஷின் பார்த்துருப்போம். இதில் நிறையா கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம புக்கில் இல்லாத கான்செப்டாக பார்த்துருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த தெரிஞ்சால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஒட்டுற மாதிரி நம்ம கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த எல்பியா பிஹெச்சா ஹச்எல்லான்னு நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த ஃபார்முலா முக்கியமானது. நல்லா பார்த்துக்கோங்க. இதோட நமக்கு மொத்தமாக டாபிக் முடியுது. ஸோ இது ரிலேட்டடான வீடியோ வந்து நாங்கள் ஒன்று அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே. தேங்க்யூ.